அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வே, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வே, எல்லாம் பார்த்து கொள்வே, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வே, யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே, இதுவரை உதவி செய்தே, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே, எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு படமாய் கூடி ஓசன்னா பாடி
ஊரெல்லாம் கொடியேற்றுவோ, ஒரு மனமாய் கூடி ஹோசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோ. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானால் அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமானால் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஹோசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோ, ஒரு மனமாய் கூடி ஹோசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோ. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அம்மை துதிக்க உண்மை ஆராதிக்க வாய்ப்பை தந்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் அப்பா நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். தேவனாகி கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு வேண்டிய வார்த்தையை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாளில் அப்பா எங்களுக்கு வார்த்தையை கொடுத்து அனுப்புங்க அப்பா. எங்களோட தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறீங்களே, எங்கள் இருதயத்திற்கு ஏற்ற வண்ணமாக நீங்க பேசி அப்பா நீங்க அனுப்பும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. தாசனை மறைத்து வெளிப்படுங்க, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில தேவ சமத்துக்கு வந்திருக்கதான் நம்மை ஒவ்வொரு கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அவர் கிருபையும் இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்வதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாளை கொடுத்த புது ஜீவனுக்காக, புது பலத்துக்காய், புது சுகத்துக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த கால வேலை கூட கர்த்தர் இந்த வேத வசனங்களை ஆஸ்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. 84ஆம் சங்கீதம் எடுக்கலாம். 84ஆம் சங்கீதம், பரிசுத்த ரத்தம் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. பரிசுத்த ரத்தம் செய்யும். ஆமேன், அல்லேலூயா. 84ஆம் சங்கீதம் 3-7 வசனங்கள் வாசிக்கலாம். என் ராஜாவும் என் சேனையின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கண்டையிலே அடைக்கான் குழிக்கு வீடும் கிடைத்தது. ஆமேன், அல்லேலூயா. இந்த எதிரின் ஆக்கியம் சொல்றாரு, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிற பாக்கியவான்கள் அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்வில் மிக பெரிய மேன்மை என்ன சொன்னால் கர்த்தரை துதிப்பது,
கர்த்தரை துதிப்பதற்காக தான் நம்மை ஆண்டவர் உண்டாக்கினார். அல்லேலூயா. அநேக கோடி கோடியாய் ஜனங்கள் இருந்த போதிலும் நம்முடைய பிள்ளைகளாக தேவனாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட ஜனமாகி நம்ம அவர் துதிக்கும் போது மாத்திரம்தான் பெரிய ஸ்லாக்கி. இந்த பூமிக்குரிய வாழ்வில் கர்த்தரை தேடும்போது, அவர் சமூகத்தை நாடும் போதெல்லாம் கர்த்தர் நம்ம ஆஸ்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார், ஆஸ்வதித்திருக்கிறார். அதான் சொல்ல பாருங்க அழகாய் 4ஆம் வசனம், 84 வசனம், உன்னுடைய வீட்டில் வாசமாக இருக்கிற பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இதயத்தில் செவையான வழிகள் கொண்டிருக்கலும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. 6ஆம் வசனம் வாசிப்போம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவை நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களில் நிரப்பும். ஆமேன். அவர் பலத்தின் மேல் பலனடைந்து, ஆமேன், அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கு வந்தாலும் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவசனில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். 10ஆம் வசனம் வாசிங்க, நல்லா கவனிங்க. இந்த ஆக்கியோன் சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை ருசி பார்த்ததான் அந்த எழுதின ஆக்கியோன் சொல்றாரு, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாள் வாழ்வதை பார்க்கிலும், கோடி நாள் வாழ்வதை பார்க்கிலும் தேவ சமூகத்தில் வருவது ஒரே ஒரு நாள் நல்லது. அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் இது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருத்தையே தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. மேன்மை, தேவ சமூகத்தை குறித்து மேன்மையை குறித்து தான் இந்த ஆக்கியோன் அழகாக எழுதுகிறார். ஆமென், அல்லேலூயா. 11ஆம் வசனம் நாம் பார்க்கும்போது, தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரா. அல்லேலூயா. உத்தமமாய். ஆமென். தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிற தம்முடைய ஜனங்கள் மத்தியில், தம்முடைய ஊழியக்காரர் மத்தியில், தேவப்பிள்ளை மத்தியில் எதிர்பார்க்கிற காரியம் உத்தமம். அல்லேலூயா. ஆமென். இந்த காலவேளை உத்தமத்துக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் நிற்கிற நான் உத்தமன் அல்ல, ஆனால் உத்தமமாக வாடும்படியாக நான் முயற்சி கொண்டிருக்கோம். அல்லேலூயா. உத்தமமாய், அல்லேலூயா, உத்தமமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். 11ஆம் வசனம் வாசிக்கும் அப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். அல்லேலூயா. நன்மை செய்கிற தெய்வம். அல்ல உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். 12ஆம் வசனம், சேனையின் கர்த்தாவே நம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்ம நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. உத்தமத்தை குறித்து பார்ப்போமானால், உத்தமர் யார் என்றால் நம்மை உண்டாக்கிற தெய்வமாகிய இயேசு ராஜா தான் உத்தமர். அல்லேலூயா. அவர் தான் உத்தமர். அல்லேலூயா. இதை குறித்து நாம் இன்னொரு வேத பகுதியை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனம் வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காயத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை பாருங்க. நம்ம வீட்டில் போய்ட்டு நம்ம இதை ரொம்ப தியானம் பண்ணோமானா ரொம்ப ரகசியங்களாக வைத்திருக்கிறார். இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார் என்று கர்த்தரே சொல்றார். உன் வீட்டு காரியத்தை, பூமிக்குரிய வாழ்வு உனக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் முடிந்தது, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து,
சொல்லிட்டு கர்த்தர் தான் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் தான் சொல்றாரு, உனக்கு கொடுத்த பூமிக்குரிய வாழ்வு முடிந்து விட்டது, உன் காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்றாரு. ஆனா அந்த எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கை குறித்து பேசுறார், உத்தமத்தை குறித்து பேசுறார். முக்கியம் தான் தன் உத்தமத்தை குறித்து. இந்த அவர் பேசுகிற காரியம் நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அவர் வாழ்ந்த காலத்து உத்தமத்தை குறித்து பேசுறார். ஏசாயா தீர்க்கதரிசி உத்தமத்தை குறித்து பேசுறார். 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, நல்லா கவனிங்க, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதானாம். ஆண்டுக்கு முன்பான் நம்மால் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அந்த நேரத்தில் முன்பு பார்த்தா எசேக்கியா சில காரியங்களை ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார், நம்ம எல்லாம் தெரியும். ஆனால் அந்த ஆண்டவர் பேசும்போது அந்த நாட்களில் உத்தமமாக இருந்ததுனால தேவனாய் கர்த்தர் செவி கொடுக்கிறார். உத்தமத்தை குறித்து பேசுறாரு பாருங்க. நம்ம குறைவின் நிறைவு எல்லாம் ஆண்டவர் வைந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆழங்கள்லாம் அறிந்திருக்கிறார். நம்ம இடத்தில் இருக்கிற ஆழங்களை தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறோம், என்ன நினைக்க போறோம், நாளைக்கு என்ன நினைச்சிருக்கோம், எதிர்காலத்தை குறித்து என்ன நினைச்சிருக்கிறோம், குடும்பத்தை குறித்து என்ன நினைக்கிறோம், ஊழியத்தை குறித்து என்ன நினைக்கிறோம், எல்லாமே தேவ ஆவியானவர் நல்லா தெரியும். கிறிஸ்துவின் ஆவியானவர், தேவனுடைய ஆவியான பரிசுத்த ஆவியானவர் நல்லா தெரியும். பாருங்க, ஒரு முடிவு வருது, வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வருது. ஆண்டவர் பேசுறாரு, எசேக்கியா நோக்கி தீர்க்கதரிசி கொண்டு பேசுறாரு. முடிவு, வாழ்க்கைக்கு முடிவு, அவ்வளவுதான் முடிவு. பூமிக்குரிய வாழ்வை கொடுத்த முடிவு வருது. ஆனால் அந்த முடிவு நேரத்தில், வாழ்க்கை முடிவு நேரத்தில் தன்னை உண்டாக்கின தெய்வமே பேசுறாரு. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆனா எசேக்கியா அந்த நாட்களில் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து தன்னை உண்டாக்கின தெய்வத்திடத்தில் பேசுறாரு. ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வத்தில் பேசுறாரு. அழுறாரு, ரொம்ப அழுது தேவ சமூகத்தை அறிக்கை பண்ணுகிறாரு. கர்த்தா, 3ஆம் வசனம், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதாராம். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துக்கு அழுறோம், ஆனால் உண்மையாக நாம் அழுவோமானால் நம்முடைய அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறவர், நம்முடைய ஆழங்களை, நம்ம இதயத்தினுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற தெய்வம் செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் தான் பேசுற, சர்வ வல்லமையில பேசுறாரு. வாழ்க்கை முடிந்தது, இவ்வளவுதான் உன் ஆயுசு நாட்கள் முடிந்தது என்று பேசுறாரு. ஆனா மன உத்தமம் உண்மையும் வாழ்ந்தே என்று அறிக்கை பண்ண பாருங்களேன். எப்படி தேவனுக்கு முன்னாடி நம்ம அறிக்கை பண்ண முடியுமா? முடியவே முடியாது. வாழ்க்கை ஆண்டுக்கு முன்பாக உத்தமமா இருக்குமானால், அல்லேலூயா, உத்தமமா நான் இருப்போமானால், ஆண்டவர் எசேக்கியா பண்ணது போல பண்ணுவோமானால், அல்லேலூயா, விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உத்தமம் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் நான் வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவர் அநேக காரியங்கள் ஆபிரகாமை குறித்து வெளிப்படுத்துகிறார், சத்தியங்கள் இருக்கு. ஆனால் கடைசியாக பார்க்கும்போது தனக்கு பிள்ளை இல்லாத இருக்கிற சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறாரு, நீ உத்தமனா இரு, உத்தமமா இரு என்று ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மன உத்தமம். அல்லேலூயா. ஆமென். உத்தமத்தை குறித்து பேசும்போது ஆண்டவர் இறங்குகிறார். 4ஆம் வசனம் வாசிங்க, 4-5 வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். எசேக்கியா அழுது புலம்பும் போது, தன் தகப்பனிடத்தில் பேசும்போது, நம்ம ஆண்டவரிடத்தில் பேசும்போது, யெகோவா தேவனிடத்தில் பேசும்போது உடனே இறங்குகிறார். எப்படி பாருங்க, முடிந்தது, உன் காரியம் முடிந்தது என்று ஆண்டவரே சொல்றாரு. யோசித்து பாருங்க, அந்த காரியத்தை போய் வீட்டில் யோசித்து பாருங்க, தியானித்து பாருங்க, எப்படிங்க முடியும்? ஆனா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நல்லவராக இருக்கிற நல்ல தெய்வம், மாறாதவர், உயிரியை கொடுத்து அன்பு வெளிப்படுத்தின இயேசு மகாராஜா, பிதாவாகிய தகப்பன் இறங்குறாரு. பாருங்க எப்படி ஆச்சரியமா இருக்கு இந்த வேதவசனம். பாருங்களேன், பயங்கர ஆச்சரியமா இருக்குது. அவதான் முடிவு வந்தது, முடிந்ததுன்னு சொல்றாரு. ஆனா உத்தமத்தை குறித்து பேசி அழுறாரு. தேவஸ்தானத்தை அழும்போது பேசுறாரு. பாருங்க, மீண்டும் ஆண்டவர் தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு பேசுறாரு. அப்போது ஏசாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை,
வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, ஆமென் அல்லேலூயா, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகி தாவீதின் தேவனாகி கர்த்தர் சொல்லுதாவது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ இதோ நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் இறங்குற பாருங்க, கண்ணீரை காண்கிற தெய்வம். நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே நான் எவ்வளோ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நிஜமாக தெரியுங்க. நம்ம ஆண்டவருக்கு தான் தெரியும். உறவுக்கு தெரியாது, சொந்த கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, உள்ளான காரியங்களை, சில காரியத்தை நான் வாய் விட்டு பேச முடியாத காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு தெரியும். என் பிள்ளைங்க இந்த சூழ்நிலை இருக்கான்னு சொல்லி நல்லா தெரியும். நான் வாய் விட்டு பேசலாம் கூட தெரியும் ஆண்டவர். ஆனால் நம்ம வாழ்க்கையில் உண்மையும் உத்தமமாக இருந்தால் நமக்கு செவி கொடுக்கிற தெய்வம் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஒரு நாள் ஒருபொழுது மாறவே மாட்டார். மன உத்தமமாக இருக்கும்போது. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை தான் பார்த்தோம். அந்த சங்கீத ஆக்கியம் சொல்ற பாருங்க, எப்படி அழகாக சொல்ற பாருங்க. 84ஆம் சங்கீதம் அல்லேலூயா 11ஆம் வசனம் சொல்றாரு, தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அல்லேலூயா, ஆமென், உத்தமமாய் நடக்கிறதுக்கு நன்மை வழங்காதிரார். அல்லேலூயா. நன்மை செய்கிற தகப்பனானவர், அவர் தாயுமானவர். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நான் நடப்போமானால் அல்லேலூயா, கர்த்தர் நம்ம ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் வாசிக்கலாமே, 2ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 2-5 வரையும் வாசிக்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நடந்து உமக்கு பார்வைக்கு நடமானம் செய்தே என்பதை ஆமென் நினைத்தலிலிருந்து விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான் அழும்போது மற்ற உறவுகளாக இருக்கலாம், மற்ற காரியங்களாக இருக்கலாம், அசட்டை பண்ணுவார்கள். உண்மையாக நீங்கள் நான் கண்ணீர் வடிக்கும்போது தேவன் அங்கலாய்ப்பார், அதை கேட்பார். அல்லேலூயா, ஆமென். கேட்கிற தெய்வம் நம் தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, கண்ணீர் வெடிக்கும்போது முடிவை மாற்றினார் பாருங்க. அவர் தான் பேசினாரு, உன் வாழ்க்கை முடிந்தது, இந்த பூமிக்குரிய உன் வாழ்க்கை முடிந்தது பேசும்போது எசேக்கியா தன் வாழ்க்கை குறித்து பேசுகிறாரு, தன் உத்தமத்தை குறித்து பேசுகிறார். யாருன்னா பேச முடியுமா மனுஷங்க? அல்லேலூயா. அப்போ அந்த காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த நேரம் தான். அதுக்கு முன்பு பின்பு அநேக தவறுகளை எசேக்கியா செய்கிறானா, அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசும்போது, ஏசாயா தீர்க்கதரிசி குறித்து பேசும்போது பேசுகிறாரு, மன உத்தமத்தை குறித்து பேசுகிறாரு. அல்லேலூயா. தன் வாழ்க்கை குறித்து பேசுகிறாரு. ஏன் தெரியுங்களா? பூமிக்கு முடிவு வரும்போது, பூமிக்குரிய முடிவு வரும்போது அல்லேலூயா எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவரே பேசுகிறாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க அந்த சூழ்நிலைகள். ஆனால் மிகவும் அழுதாராம் உத்தமத்தை குறித்து. ஆண்டவரே நமக்கு முன்பாய் மன உத்தமமாய் நடந்துன்னு சொல்லி அழுதும்போது ஆண்டவர் இறங்குகிற தெய்வம். அல்ல நமக்கும் இறங்க வல்லவராக இருக்கிறார். இந்த யூடியூப்லேயும் பார்க்குற யாராக இருந்தாலும் நாம் உத்தமமாய், நீங்கள் உத்தமமாய் நடப்போமானால் ஆண்டு நமக்கு இறங்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்றும் ஜீவிக்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசு ராஜா இன்றும் ஜீவிக்கிறார். நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் மன உத்தமமாய் நடக்கும்போது. அல்லேலூயா, ஆமென். தேவ சமூகத்தை வாஞ்சிக்கும் போது அல்லேலூயா, அவரையும் அண்டிக் கொள்ளும் போது நம்ம நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த கால வேலை இந்த வேத வசனம் நம்ம ஆசீர்வதித்து வருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் சங்கீத பகுதியிலிருந்து நம்ம இன்னைக்கு தியானத்தை கேட்டோம். நமது தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். இங்கே காரியம் என்ன, காரியத்தின் கடைத்தொகை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எசேக்கியா சம்பவத்தை பார்த்தோம். உனக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேனே என்று யார் பக்கமும் திரும்பாமல் சுவர் பக்கமாக திரும்பி தன்னுடைய ஆத்தும வியாகுலத்தை தேவனிடத்திலே மாத்திரம் ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்லலை பாருங்க.
ஏசையா ஒரு எழுப்புதலின் தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, உத்தமமான தீர்க்கதரிசி. ஏசையாவோடு தேவன் பேசுகிறார். ஆனால் ஏசையாவிட்ட எசேக்கியா பேசாமல் நேராக டைரெக்டாகவே தேவன்கிட்ட பேசுகிறத பார்க்கலாம். அதே போல் அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். தேவனோடு பேசுகிற அனுபவம், தேவனோடு பேசுகிற அனுபவம் இருக்குமே என்றால் ஒரு மனிதனுக்கு அவன் எப்பேற்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கையும் ஊடுருவி கரைந்து அதை சந்தோஷமான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வான். இங்கே நாம் படித்த பாடம் என்ன? தேவனோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? காரியத்தின் கடைத்தொகை என்ன? உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. அப்போ இந்த தியானத்தில் தேவனுடைய தாசன் அருமையாக கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வேத தியானத்தில் உண்மையாய் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். நம்முடைய தேவன் சூரியனும் கேடகமானவர். அவர் தான் வில்லு, அவர் தான் அம்பு, அவர் தான் கேடகம், அவர் தான் சூரியன், அவர் தான் ஒளி, அவர் தான் வெளிச்சம், அவர் தான் சர்வமும். அதனால் தேவன் தான் சுற்றி நம்மளை சுற்றி இருக்கிறார். அதனால் நாம் எந்த விதமான பொல்லாப்புக்கும் கவலைப்பட தேவையில்லை. காலை வேளையிலே வார்த்தை கடந்து வந்தது, உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று. கொஞ்சத்திலே உத்தமமாய் இருக்கும்போது தேவன் அநேகத்திலே ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நமக்கு கொடுத்த இந்த கொஞ்சத்திலையும் நம்ம உத்தமத்தை நம்ம காட்ட வேண்டும். கொஞ்சத்தில் உத்தமம் காட்டும் பொழுது அநேக பட்டணங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார் தேவன். அநேகத்தின் மேல் ஆளுகை நமக்கு தருவார். தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கறது என்ன? உத்தம இருதயம். தேவனை நம்ம எப்படி நாம் வழிபடணும்னா, அவரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அவர்களை அன்பு கூறு. இதான் ராஜரீக பிரமாணம். இதான் ராஜரீக பிரமாணத்தில் உண்மை எல்லாமே உண்மை. அதனால் தேவன் இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு உண்மையாக இருக்கும்படி இடைப்பட்டிருக்கிறார். நமக்கு கிடைத்த ₹1 ₹100 ₹1000 உண்மை உத்தமமாக இருப்போம் என்றால் பல லட்சங்களுக்கு தேவன் கோடிகளுக்கு அதிபதியாக வைப்பார். விசுவாசிப்போம். விசுவாசித்தவளே பாக்கியவதி. பொதுவான ஜபத்துக்கு கடந்து செல்லலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு அடைக்கலமானவரே, அநாதி தேவனே, அருமை ரட்சகரே, ஆலோசனை கர்த்தரே, எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துகிற தெய்வமே, காலை வேளையிலே ஆண்டவரே உமது கிருபையை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய வல்லமையை நம்பி வந்திருக்கிறோம். உமது அன்பை நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய மன்னிக்கிற குணத்தை நம்பி வந்திருக்கிறோம். உமது மனதுருக்கத்தை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே சகலமும் நீரே, சர்வமும் நீரே. ஆண்டவரே எல்லாம் உம்மாலே ஆயிற்று. சர்வத்தையும் உம்முடைய குமாரனை கொண்டு சிருஷ்டித்தீர். சர்வத்தையும் அவருக்கு சுதந்திர விதமாக வைத்தீர். ஆண்டவரே சோதரம் எங்களையும் உம்முடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலாய் முன்குறித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நாங்கள் மறுரூபமாக்கப்பட ஆண்டவரே நாங்கள் உண்மை உத்தமமாக இருக்க கிருபைகளை பாராட்டுங்க. ஆண்டவரே எங்களுடைய தேவன் சூரியனும் கேடகமானவர் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே இந்த வேத வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். மலையும் குளங்களை நிரப்பும் என்று படிக்கிறோமே. ஆண்டவரே எங்களுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவா இருக்கிறது. ஆண்டவரே எங்களுடைய அலைச்சல்கள் எல்லாம் எண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் கண்ணீர்களுக்கெல்லாம் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிகொடும். ஆண்டவரே நீர் சாலமோன் ராஜாவுக்கு இப்படியாக சொல்லியிருக்கிறீரே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு என்னுடைய கண்கள் ஆண்டவரே திறந்தவைகளும் காதுகள் கவனிக்கிறவர்களும் கேட்கிறவர்களுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே உங்கள் சமூகத்திலே ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் விண்ணப்பத்தை வைக்கிறோம். ஆண்டவரே எப்படி அன்னாள் தன்னுடைய இருதயத்தை உம்முடைய சபையிலே ஊற்றிவிட்டாலோ அதே போல நாங்களும் எங்களுடைய இருதயத்தில் உள்ள மன கிளேசங்களை, கேள்விகளை ஆண்டவரே இருளை எல்லாம் உமது சமூகத்திலே வைத்து விடுகிறோம். ஆண்டவரே உம்மிடத்தில் உள்ள வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். உம்முடைய ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஆறுதல் செய்து துணை செய்கிற தேவன் நீரே. ஆண்டவரே எங்கள் கேடகமாகிய தேவனே, ஆண்டவரே கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவன் முகத்தை பாரும். ஆண்டவரே சோதரம் அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு ரட்சிக்கப்பட்டு எங்களை ரட்சித்து ஞானஸ்தானம் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற தெய்வமே, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் ஆண்டவரே நல்லது என்று படிக்கிறோமே. ஆண்டவரே உமது பிரகாரங்களில் நாங்கள் வாசமாக இருக்கணும். ஆண்டவரே உமது பிரகாரங்களில் இருக்கிற நன்மையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரே வார்த்தை என்கிற நன்மையை நாங்கள் வாழ்நாளெல்லாம் குடும்பமாய் அனுபவிக்க எங்களுக்கு கிருபைகளை பாராட்டுங்க. எங்கள் விசுவாச பிள்ளைகளுடைய
ஆண்டவரே வாழ்வாதாரத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே பொருளாதாரத்தில் சிக்குண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே, கடன்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதையெல்லாம் உடைத்து போடுங்க, அறுத்து போடுங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய விடுதலையை மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. எல்லாருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிங்க. உமது கரம் அவர்களுடைய கரத்தினோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை நூறத்தனையாய் பலனை பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை வீட்டினுடைய தேவைகளை சந்திங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று அவர்களுடைய எஜமான் கண்டு அவர்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் தலைமையில தங்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பத்தை கண்ணோக்கி குடும்பத்தை கொடுத்தவரே ஆண்டவரே, குடும்பமாய் எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் எங்களை வர்ஷிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனே ஆண்டவரே, சோதரம் சோதரம் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உண்மையும் உத்தமமாய் நடக்கும் பொழுது ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதற்கு தகுந்தால் போல எங்கள் விசுவாச பிள்ளைகளும் உமக்கு கொடுக்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. எவன் சிறுக விதைக்கிறானோ சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகளுடைய மனதை வர்த்திக்க பண்ணுங்க, மனதை விசாலமாக்குங்க. உமக்கு கொடுக்கத்தக்க வகையில கிருபைகளை பாராட்டுங்க ஆண்டவரே. சோதரம் சிறுக கொடுக்கும் போது நீ பெருக கொடுப்பீர் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். என் ராஜாவும் என் தேவனுமாகி இருக்கிற சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே ஆண்டவரே. அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கும் கிருபை பாராட்டுகிற தேவனே ஆண்டவரே, அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்களாகிய எங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்வது அதிக நிச்சயம் ஆண்டவரே, அதிக நிச்சயம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. ஒரு சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகளை வழிநடத்துகிற தெய்வமே, ஒருபோதும் அவர்கள் சறுக்கல் அடையாமல் ஆண்டவரை விழுந்து விடாமல் கிருபைகளை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் தொழில் ஸ்தலத்துக்கு போகும் பொழுது போக்கிலும் மரத்திலும் அவருடைய பயணத்தில் முத திவ்ய கிருபை பிரசன்னம் தூதர்களுடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது சந்தோஷமாய் சமாதானமாய் புறப்பட்டு போக வேண்டும் ஆண்டவரே. வேலையை முடித்து திரும்பும் பொழுதும் அதே சந்தோஷ சமாதானத்தோடு ஆண்டவரே சவதரித்து கொண்ட பொருட்களோடு வீட்டுக்கு வந்து சேர வேண்டும் ஆண்டவரே. எல்லாருடைய விசுவாச பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே சோதர ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு நேராய் உண்மையாய் உத்தமமாக நடக்கிறார்களே ஆண்டவரே, உலகத்தை விட்டு வழி விலகி ஆண்டவரே உம்முடைய பாதையில் நடக்க விருப்பப்படுகிறார்களே ஆண்டவரே. எவ்வளவு பொல்லாத உலகத்திலும் பாவமான உலகத்திலும் விபச்சார உலகத்திலும் ஆண்டவரே திருடுகிற உலகத்திலும் ஆண்டவரே தூய்மையின் பாதையை தெரிந்தெடுத்திருக்கிறார்களே, சபைக்கு ஓடி வருகிறார்களே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியா இருக்கிறார்களே, அவருடைய வாழ்க்கையை திருப்புங்கள் ஆண்டவரே. ராஜாக்களின் இருதயத்தை திருப்புகிற தேவன் ஆண்டவரே சோதரம் எங்களுடைய வாழ்க்கையின் திருப்ப உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். விசுவாச பிள்ளைகளை ஆண்டவரே சோதரம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அநேகர் வியாதியிலே ஆண்டவரே, பலகீனத்திலே, ஆரோக்கிய குறைச்சலிலே கட்டு போயிருக்கிறார்கள் ஆண்டவரே, கட்டுண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து போடுங்க. உம்முடைய நாமம் யெகோவா ரஃபா ஆண்டவரே. எசேக்கியாவுக்கு குணமளித்த தேவன் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீ விடுவிக்க, எங்களையும் விடுவிக்க நீ உண்மை உள்ளவர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பரிசுத்தராகிய பரிகாரியாக கர்த்தர் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. எங்கள் விசுவாச பிள்ளைகளை விடுவீங்க ஆண்டவரே. அநேகர் வியாதியினாலே கட்டுண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே. அநேகர் சொல்ல முடியாத வருத்தத்தினாலே துயரப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே. எல்லாருடைய வியாதிகளையும் விடுவீங்க ஆண்டவரே. அநேகருக்கு பலவீனம், சுகர் ஆண்டவரே சோதரம் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமது அன்பின் ஐக்கியத்துக்குள்ளே வைத்து வைங்க ஆண்டவரே. போக்கிலும் மரத்தில் ஒரு தெளிவை கெடுங்க ஆண்டவரே. சோதரம் சோதரம் நெஞ்சு வழியிலிருந்து எடுத்து போடுங்க. சுகரிலிருந்து அவர்களை விடுதலையாக்குங்க. ஆற்றத்தாக்கிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. விசுவாச பிள்ளைகள் யாருக்கும் மாரடைப்பு வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே சுகர் வியாதியிலிருந்து ஒரு விடுதலையாக்குங்க ஆண்டவரே. பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையாக்குங்க. நடந்தால் சோர்வு, உட்கார்ந்தால் சோர்வு, ஒரு படபடப்பு எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. சரீரத்தில் உள்ள நாடி, நரம்பு, ரத்தம், திசுக்கள், அணுக்கள், எலும்புகள் ஆண்டவரே, தோல், முடி எல்லாவற்றிலும் வல்லமை ஆண்டவரே உட்சென்று ஊடுருவ பாயட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே திரும்ப வாழ வயது தக்க கிருபைகளை பாராட்டுங்க ஆண்டவரே. சரீரத்திலே ஆண்டவரே ஒரு நல்ல தெளிச்சி, ஆரோக்கியத்தை, பலத்தை, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. கண்களில் ஒளியை கொடுங்க. யாரெல்லாம் கண் பார்வையில குறைவிட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல கண் பார்வையை கொடுங்க ஆண்டவரே. அன்பின் ஆண்டவர் நீ யெகோவா ரஃபா, எங்களுடைய பரிகாரியான கர்த்தர் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, உடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. உடைய வார்த்தை அநேகரை சுகமாக்குகிறது. உடைய வார்த்தை அநேகரை விடுவிக்கிறது. உடைய வார்த்தை பூமியிலே ஆண்டவரே அதி தீவிரமாய் செல்கிறது என்று பார்க்கிறோமே.
வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவனே, ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே எங்களை ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். முற்று முடியுமாய் ஆண்டவரே எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்திருப்பது உம்முடைய கிருபை என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்திருப்பது உம்முடைய கிருபை, நாங்கள் வாழ்ந்திருப்பது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, ஆண்டவரே உம்மிலே நாங்கள் பலன் கொள்ளணும். ஆண்டவரே, உம்மிலே ஆண்டவரே, உம்மிலே பலன் கொள்ளணும். ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்களா இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே அநேகருடைய பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரே எங்கள் சபையில் மட்டுமல்ல, அநேக சபைகளில் பிள்ளைகள் இந்த ஃபீஸுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சோதரம் ஒரு மன தைரியத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் உமது பிள்ளைகள். ஆண்டவரே, ஆண்டவரே மலைகளிலே பர்வதங்களிலே பாடி திரிகிற பறவைகளும் மலைகளிலே வாசம் பண்ணுகிற விலங்குகளும் பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது. ஆண்டவரே, ஆண்டவரே சோதரம் எல்லாம் உம்முடையது. ஆண்டவரே, தகப்பனுடைய ஆத்மா எப்படி உம்முடையதா இருக்கிறதோ அதே போல பிள்ளையுடைய ஆத்மாவும் உம்முடையதா இருக்கிறது. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் ரட்சிங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாக இருக்கிறீர். ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே மனதுருக்கத்தின் தேவன், ஆண்டவரே அவர்களை விடுவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, யாருடைய வீட்டிலே ஆண்டவரே அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் இல்லாதிருக்கிறதோ எல்லாவற்றையும் பூர்த்தி செய்த உண்மை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே வீடு நன்மையினால் நிரம்பட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே அவர்கள் வீடு ஆண்டவரே சோதரம் ஆப்பிசுகிற தொட்டியும் எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, எண்ணெயும் தண்ணியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, தகப்பனும் தாயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். பிள்ளைகள் இன்னுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். வாழ்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்திங்க. ஆண்டவரே, ஒருவனும் குறைவுபட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு பிள்ளைகளும் மலடியா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே எல்லோருக்கும் திருமணமாக வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே அன்பின் தேவன், மன உருக்கத்தின் தேவன், இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே எழுந்தருளிருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோமே, உம்முடைய வஸ்திர தொங்கலாலே ஆலயத்தை நிறைத்திருக்கிற தேவன். ஆண்டவரே, பூமி உம்முடைய காருண்யத்தாலே நிரம்பி இருக்கிறது, பூமி உம்முடைய கிருபையினாலே நிரம்பி இருக்கிறது, பூமி உம்முடைய மகிமையினாலே நிரம்பி இருக்கிறது என்றெல்லாம் படிக்கிறோமே. இருதயத்தை ஆற்றுங்க, தேற்றுங்க, எல்லா உடைந்து போன உள்ளங்களும் ஆண்டவரே உயிர்ப்பீங்க. ஆண்டவரே, உமது அன்பின் சத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்கும் புது வாழ்வு கொடுத்து சந்தோஷப்படுகிற தேவனே, ஆண்டவரே காலை வேளைகளை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே சோதர நீர் உமது பிள்ளைகளை வழிநடத்த செல்ல உண்மை உள்ள மேய்ப்பனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே பெரிய மேய்ப்பன், நீரே பிரதான மேய்ப்பன், எல்லாவற்றுக்கும் மேலாக நீரே நல்ல மேய்ப்பன். ஆண்டவரே, கர்த்தரின் மேய்ப்பனாய் இருக்கிறார். நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை, நான் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே தேவரீர் என்னை தேற்றுகிறீர். ஆண்டவரே, கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே என் எதிராளிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர். ஆண்டவரே, என் பாத்திரத்தை ஆண்டவரே என்னையால் நிரப்புகிறீர். ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது என்று சொல்லத்தக்க கிருபைகளை பாராட்டுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கட்டும். ஆண்டவரே, இன்றைய தினத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் சந்தோஷமும் ஆண்டவரே மகிழ்ச்சியும் கழிப்பும் உண்டா இருக்கட்டும். ஆண்டவரே, இருதயத்தை ஆற்றுகிற தேவன், ஆண்டவரே சோதரம் இருதயத்தில் எண்ணெயை ஊற்றுகிற தேவன். ஆண்டவரே, உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் எங்களை திருப்தியாக தேவன். ஆண்டவரை வழி நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் தேவன், ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே, ஆண்டவரே சோதரம் இன்னுமா சமூகத்தில் நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேளுங்க. ஆண்டவரே, கேட்டு பதில் செய்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, என்று ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே சோதரம் ஜெப குறிப்பை சமூகத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவரே நீரே எங்களுக்கு கிருபை பாராட்டி அதை வாய்க்க சென்னுங்க. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரர் பென் ஆபிரகாம் அவர்கள் தேசத்துடைய அடுத்த மாதம் நடக்கிற அந்த தேர்தல் கவுண்டிங்ல எலெக்ஷன் ரிசல்ட்ல ஆண்டவரே இந்த சோதர சிறுபான்மையினருக்கு சாதகமாய் தீர்ப்பு வரணும். ஆண்டவரே, ஆண்டவரே அட்டூழியம் அக்கிரமம் தந்திரம் செய்கிறவர்கள் ஆண்டவரே தோற்க வேண்டும். ஆண்டவரே, நன்மையை கட்டளையிடுங்க. அதற்காக ஜெபிப்பாங்க. சோதரம்
ஆமென். சோதரம் சோதரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நல்ல பதிலை அடுத்த மாதம் தருவார். அடுத்த ஜெப குறிப்பு சகோதரி கிரீடா அவங்க ஜெபிப்பாங்க. இந்த நாளை கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரணும். இந்த நாளில் யாரெல்லாம் ஒரு முக்கியமான வேலையாக போகிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் யாராருக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு. அந்த நாளுக்குரிய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். சோதரம் சோதரம். அன்பின் தேவன், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, குருவிக்கும் ஆண்டவரே தகவலான் குருவிக்கும் பாக்கியத்தை கொடுத்தீரே. அந்த பாக்கியத்தை ஆண்டவரே மனுஷருக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவரே, உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் என்ற எழுத்தின்படி, ஆண்டவரே என்ற வேத வசனத்தின்படி, வாக்கியத்தின்படி, வார்த்தையின்படி, இயேசுவின்படி எங்களை உயிர்ப்பீங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே குடிகொண்டிருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நம்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கும்படி ஆண்டவரே உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் தங்கி தாபரித்திருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால ஜெயம் பெறணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால வாழ்ந்திருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால சுகம் பெறன் ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எல்லாம் உடைய வார்த்தையினால இருக்கிறது. ஆண்டவரே, இந்த கடைசி காலங்களில் தம்முடைய குமாரன் மூலியமாக நமக்கு திருவுளம் பட்டினார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே சோதரம், கடைசி நாட்களிலே ஆண்டவரே பின்மாரியை ஊற்றி கொண்டிருக்கிற தேவனே, இந்த கடைசி நாட்களிலே தென்னிந்திய திருச்சபையில் இருந்து ஆண்டவரே சோதரம் ஒரு பெரிய எழுப்புதல் நீ கட்டளையிட்டு இருக்கிறதே. எல்லா சபையிலும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே மனது மறுரூபமாகட்டும். எல்லா வாலிப பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒரு பெரிய எழுச்சியை நீ கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே வாலிபர்கள் எழும்பட்டும், கன்னியர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி கதறட்டும். ஆண்டவரே, தேசம் திறந்து கிடக்கிறது, எல்லா திறப்பானதை அடைக்கிறவள் என்று பெயர் வரட்டும். ஆண்டவரே, தேசத்தின் ஆண்டவரே திறப்புகளுக்காக ஜெபத்தில் நிற்க ஆண்டவரே முழங்கால் படியிட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு திறப்புகளாக அடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேசத்துக்காக அழுது கதறுகிறவர்களாக பிள்ளைகள் இருக்கட்டும். ஆண்டவரே, தங்கள் வீட்டுக்கு ஆண்டவரே தங்கள் வீட்டில் உள்ள திறப்பு, தேசத்தின் திறப்பு எல்லாவற்றையும் ஒன்றாக பாவித்து ஆண்டவரே தங்களுடைய குடும்ப ஜெபத்தில் அதை வைத்து இன்னுமா ஜெபிக்கிறவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, தேசத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ராணுவ வீரர்களா என்று இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களுடைய முழங்காலை ஆண்டவரே ஸ்திரப்படுத்துங்க, இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. ஆண்டவரே, கண்ணீர் துளிகளை நாங்கள் காண வேண்டும். ஆண்டவரே, அழுது ஜெபிக்கிற உள்ளத்தை வாலிபர்களுக்கு தாங்க. ஆண்டவரே, தேசத்தின் நன்மைகள் அவர் கரத்திலே இருக்கிறதே. ஆண்டவரே, ஆண்டவரே வாலிபர்கள் எதிர்காலத்தில் சபையின் தூண்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்னுமாய் வளர்த்து தாங்க. சபைகளில் வாலிப பிள்ளைகளை எங்களுக்கு வளர்த்து தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை வளர்த்து தாங்க. உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி கிருபைகளை பாராட்டுங்க. இந்த நாள் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்க வகையில் எங்களை ஆசீர்வதித்து வழி அனுப்புவதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே,
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வாசமாக இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய ஆலயங்களில் நற்காரியங்களில் நாங்கள் பங்கு வரணும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சோதரம் 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 சோதரம்.